குலசேகராழ்வார் திருவடிகளே சரணம். இன்றைய பதிவிலையும் முகுந்த மாலை, குலசேகர ஆழ்வார் அருளி செய்திருக்கிற முகுந்த மாலை என்கிற 40 ஸ்லோகங்கள் கொண்ட ஒரு பிரபந்தம். அதனோட சிறப்புகள் என்ன, ஒரு ஸ்லோகத்திலும் பெருமாள் எந்த அளவுக்கு, பெருமாளை அவர் எப்படியெல்லாம் தொழுதிருக்கார், நாம மகிமையோட சிறப்பு என்ன அப்படின்றத பார்த்துன்னு வரலாம். இப்போ முதல்ல நம்ம முன்னுரை தான் பார்த்துன்னு இருக்கோம். அதாவது இந்த முகுந்த மாலை, முகுந்தன் அப்படின்னா அந்த பெயர் காரணம் எப்படி, அதற்கு எவ்வளோ பெரிய பொருள் இருக்குது, அந்த பொருள் எப்படியெல்லாம் நம்மளுக்கு அது இயல்பாக புரியுறது. அப்புறம் இந்த முகுந்த மாலை, இந்த ஸ்லோக தொகுப்பு இருக்குது இல்லையா, இந்த தொகுப்பில் அவர் என்னெல்லாம் சிறப்பாக சொல்லியிருக்காருன்னு முதல்ல நாம மகிமை. அதாவது எல்லாருக்கும் பெருமாள் பக்கத்தில் அருகில் இருந்தால், சென்ற பதிவில் பார்த்தோம், அதாவது பெருமாள் கூப்பிடுற தூரத்தில் தான் இருக்கார். சாதாரணமாக ஒரு வீட்டில் இருந்து நம்மளோட கிரகத்தில் நம்ம ஒரு தடவை கூப்பிட்டா நம்ம பக்கத்தில் இருக்கிற பசங்க இதோ வந்துட்டேன், எஸ் கம்மிங் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதோ வந்துட்டே இருக்கேன், சமையல் ரூமுக்கு தான் வரேன் அப்படின்னு சொல்லி பசங்க வர்றதுனால அது எவ்வளோ தூரம் சிறப்பாக கூப்பிட்டா காது கேட்டு வருமோ அந்த தூரத்துக்கும் குறைவா நம்ம மனசில் சொன்னாலே கிருஷ்ணா இதெல்லாம் செய்யணும், இப்படி இருக்குது, கடைக்கு போகணும், அந்த மாதிரி வேலை நடக்கிறது, மழை கொட்டுறது அப்படின்னு எது இருந்தாலும், எதை பேசினாலும் கிருஷ்ணர்கிட்ட பேசினா நமக்கு அது அவருக்கு காது கேட்கும். நம்மளோட இயல்பில் குறைவாக இருக்குது அப்படின்றதுனால பெருமாள் திருப்பி பதில் சொல்கிறாரா, சொல்கிற பதில் நம்மளுக்கு காது கேட்கலையே தவிர, ஆனால் உண்மையில் நம்ம என்ன பண்ணலாம், அப்படி கூட ஒரு பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள்ளலாம். தினமும் ஒரு 5 நிமிஷம் இல்லை, எப்போவுமே சாதாரணமாக நம்ம தனியாக இருக்கிறோம், ஏதோ ஒரு காரியம் பண்ணின்னு இருக்கோம், தள்ளிக்கொண்டுள்ள ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த நேரத்தில் நம்ம பெருமாளோட பேசலாம் அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் வச்சுட்டா அதில் ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம என்ன பேசுகிறோமோ அது அத்தனையும் சுவாமிக்கு காது கேட்கும். சுவாமி எல்லாத்தையும் புரிஞ்சுப்பார், ஓஹோ இவ்வளோ கஷ்டம் இருக்குது போல இருக்குது, இவ்வளோ விஷயம் இருக்குன்னு. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம இது எதையும் சொல்லாமல் இருந்தாலே பெருமாளுக்கு தெரியும் தான். பெருமாளோட மனம் என்கின்ற அந்த பெரிய டைரி இருக்கே, அது அந்த நோட்புக்கு, அந்த நோட்புக்கில் அவர் யாரோட கஷ்டத்தையும் மாற்றி இன்னொருத்தரில் எழுதிக்க மாட்டார். அவசரத்தில் இந்த பேஜிலே கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு எழுதுறது, இன்னொருத்தர் தூக்கி இங்கே எழுதுறதெல்லாம் இல்லை. அந்த பெருமாளோட பகவானுடைய ஹிருதயம் அப்படின்றதுல அவருடைய மனத்தில் எழுதியிருக்கிற அந்த செய்திகள் எல்லா தனி ஜீவன் இந்த உலகத்தில் இருக்க 800 கோடிக்கு மேலே இருக்கும், 800 கோடிக்கும் மேலே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் இத்தனை பேரோட கஷ்டங்கள், இத்தனை பேரோட பாவ புண்ணியங்கள் அது அத்தனையுமே அவருடைய கணக்கு புஸ்தகத்தில் மாறாது இருக்கும். அதனால் ஒரு நாள் கூட ஒரு சின்ன அயோட்ட அளவு கூட இன்னொருத்தரோட சௌரியத்தை நமக்கும், நம்ம சௌரியத்தை இன்னொருத்தருக்கும் போகிற மாதிரி பார்த்துக்க மாட்டார். ஒரு முடி பிரமாணத்துக்கு கூட எல்லாமே என்ன பண்ணோம், பிசகு இல்லாமல் நடக்கும். அப்புறம் எல்லாமே பிசகு இல்லாமல் தான் நடக்கும். அப்படி ஒருவேளை நம்ம சரணாகதி பண்ணிட்டோம், நல்லபடியாக போயின்னு இருக்கே, இன்னும் ஒரு கொஞ்சம் போரும் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலம் முடியறதுக்குள்ளே, இந்த தேகவசான காலத்திலே முக்தின்னு சொல்லிக்கிறவன், அதாவது ராமானுஜருக்கு அவர் கேட்கறதுக்கு முன்னாடி அவருடைய 6 கேள்விகளுக்கு பெருமாள் தேவபெருமாள் என்ன பண்ணி கொடுத்தார், அந்த 6 பதிலையும் கொடுத்தார் திருக்கஞ்சி நம்பிகள் மூலமாக. அப்படின்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த தேகவசான காலத்திலே முக்தின்னு சொன்னால் சரணாகதி பண்ண பிறகு, சரணாகதி மட்டுமே உபாயம் அப்படின்னு. அப்போ அந்த சரணாகதி பண்ணுறது என்ன பண்ணணும், மோட்சப்பிரதனான முகுந்தன்கிட்ட சரணாகதி பண்ணணும். முகுந்தன் என்ன சொன்னாலே மூகுந்த அப்படின்னா, மூன்னா மோக்ஷம், கூனா பூமி, தான ததாதி, ததா அப்படின்னா ததானா கொடுக்கறது, அப்படின்னா மோட்சமாகிற பூமியை கொடுக்கக்கூடியவன் யாரு, முகுந்தன். அந்த முகுந்த பற்றி சொல்லணும் என்ன சொன்னால், முகுந்தனோட சிறப்பு இங்கே சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம். அதனால தான் அவர் என்ன பண்ணார், ராமனை மனசில் நினச்சிண்டு தன்னையே கௌசல்யா பாவிச்சுக்கிண்டு 10 பாசுரங்கள் மண்ணு புகழ் கோசலை தன் மணி வயிறு வாய்த்தவனே அப்படின்னு பெருமாளுக்கு என்ன பண்ணார், தாலாட்டு பாடினார். அந்த மோட்சப்பிரதனான முகுந்தனை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு அவர் என்ன பண்ணா, அங்கேயே திருவஞ்சிக்களம், அந்த திருச்சூர் பக்கத்தில் இருக்க அந்த கிராமத்தில் இப்போவும் ஒரு பழைய கிருஷ்ணருக்கு, முகுந்தனுக்கு ஒரு கோவில் இருக்குது. அங்கேயும் சாயங்காலம் கார்த்தால 2 வேளை சேர்ந்து என்ன பண்ணுறா, எல்லாரும் முகுந்த மாலையை வாசிக்கிறா, அதுக்குன்னு ஒரு விழா எடுக்கிறா, அங்கே ஒரு உற்சவம் நடக்கிறது அப்படின்னு.
ஸோ இது எல்லாமே முகுந்த மாலை, முகுந்ததோட முகுந்தன் அப்படின்னா என்ன, மோட்சப்பிரதன், மோட்சத்தை கொடுக்கக்கூடியவன் அப்படின்னு. நிறைய பேர் என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அப்படின்னு சொன்னால், விசிஷ்டாத்வைதத்தை அனுசரிக்கிறவர்கள் சொன்னால் எல்லாரும் விஷ்ணு, மகாவிஷ்ணு, ஸ்ரீமன் நாராயணன் மோட்சத்தை கொடுப்பார். தனக்கு சரணாகதி பண்ணுறவாள், தன்னிண்ட சரணாகதி பண்ணுறவாளுக்கு அவர் மோட்சத்தை கொடுப்பார் அப்படின்னு. சைவம், காணாபத்தியம், அப்புறம் என்ன சக்தியோடு இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒருத்தர் யார் முக்கியமான தெய்வமாக வச்சுட்டு வணங்குறாளோ அவளுக்கு என்ன பண்ணுவா, அவளோட என்ன சிவசாயுஜ்யம் கொடுப்பா அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கும். ஆனால் மோட்சம் கொடுக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக முகுந்தன் ஸ்ரீகிருஷ்ணர் கேட்டு ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான் மோட்சம் கொடுக்கணும். ஆனால் சாயுஜ்யம், அதாவது காணாபத்தியம், சைவம் அப்படின்னு சொன்னால் வைணவத்துக்கு இது, சைவத்தை அனுசரிக்கிறவாளுக்கு நிச்சயமாக சிவபெருமான் சாயுஜ்யம் கொடுப்பார். அப்படின்னா சிவபெருமானுடைய சாயுஜ்யம் கொடுக்கும்பொழுது இது என்ன, அப்போ அவர் வைகுண்டத்துக்கு போகும்போது அப்போ என்ன பண்ணுவார், அந்த இதெல்லாம் இங்கே இருக்கலாம்னு அது பெரியவா அந்த தத்துவார்த்தத்தை, அதாவது பகவத் விஷயத்தை சொல்லும்பொழுது இதெல்லாம் எப்படி மோட்சம் கிடைக்கும், யாருக்கெல்லாம் அதிகாரம் இருக்குது அப்படின்னு விரிவாக பேசும்பொழுது அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இங்கே அவர் என்ன பண்ண, அதாவது மார்க்கண்டேய மகரிஷி சிவபெருமானுடைய பரம பக்தர், நிறைய விஷயங்களை எது வேணுமானாலும் சிவபெருமானை கேட்டு தெரிஞ்சின்றவர். ஏன்னா மார்க்கண்டேயருக்கு என்ன, அவர் காலம் முடிய போகிறதுன்னு சொல்லி அவள் தாய் தகப்பன் சொன்ன பொழுது அப்போவே யமனுடைய பாசக்கயிறுலேருந்து அவர் என்ன பண்ணி கொடுத்தார், மீட்டு கொடுத்தார். அதனால் சிவபெருமானுக்கு ரொம்ப அத்தியர்த்தம். அதனால் சிவபெருமான் என்ன கொடுப்பார், மார்க்கண்டேய மகரிஷி எது காட்டாலும் அவருக்கு கொடுப்பார். அப்போ ஒரு சமயம் போய் எனக்கு இது மாதிரி வைகுண்டத்துக்கு போகலாம்னு இருக்கேன் அப்படின்னு சொன்னால், போயிட்டு வாயேன் அப்படின்னு சொல்லச்சே, நான் அது பண்ண முடியாது, நீ என்ன பண்ணுற, நான் அவருக்கு ஒரு ஷீட் எழுதி கொடுக்குறேன், இந்த ஷீட் எடுத்து நாங்கள் போய் காட்டு உடனே கொடுத்து விடுவா அப்படின்னு சொன்னார். அதனால் இது எல்லாமே மோட்சத்தை கொடுக்கணும், சரணாகதி பண்ணணும், அந்த சரணாகதி பலிதமாகணும், பலிதமாகனவனுக்கு என்ன பண்ணணும், மோட்சம் கொடுப்பார் பெருமாள் அப்படின்னு சொன்னால் பலிதமாகும். பலிதமாகாது இருக்கிறதுன்னு நம்மளை இப்போது பகவத்கீதையில் இத்தனை யோகம் பண்ணி இதெல்லாம் செய்து நம்ம மோட்சத்தை படிக்கணும், யோகன் மூலமாக பரபிரம்மத்தை அடையணும் அப்படின்னு சொன்னால் அதை காட்டிலும் நாம சங்கீர்த்தனமே சிறப்பாக தரும், சிறப்பாக மோட்சத்தை அழித்து மகிழ்விக்கும் அப்படின்னு. அப்போது மோட்சத்தை கொடுக்கறதுக்கு முகுந்த மாலை, முகுந்தனை பற்றின நாம ஜபம். ஏன்னா நீ பலமா நீ நாம பலமா அப்படின்னு தியாகராஜ சுவாமிகள் கேட்குறாரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதுபோல் அவருடைய நாம பலமே சிறப்பு. பெருமாள் பக்கத்தில் இருந்தால் அதுக்கு சிறப்பு தான், அதில் அளப்பரிய மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் 50 மடங்கு இல்லை 500 மடங்கு ஒரு பெரிய அளவில், அதாவது ப்ரொபோர்ஷனேட்டாக அதிகமாக இருக்குன்னு சொன்னால் நாம பலம் இருந்த இடத்துல இருந்தே நம்ம பெருமாளை கூப்பிடலாம். பெருமாளே கூப்பிட்றது, வைகுண்டமே கூப்பிட்ற தூரத்தில் தான் இருக்குது அப்படின்னா பெருமாள் வைகுண்டத்தில் இருக்கிறது இல்லை நாயம். நான் தெரியுமா, பெருமாளே சொல்கிறேன், நாகம் வாசாமே வைகுண்டே நயோகி ஹிருதயே ரவவ் அப்படின்னா யோகியோட மனதில் ரமிக்கிறது இல்லை. ஆனால் அப்புறம் என்ன பண்ணுறதில்ல, வைகுண்டத்தில் கூட எப்பவும் இருக்கிறது அகம் ஸ்மராமி என்ன பண்ணுறார், அவர் எந்த மத்பக்தா எத்தனை காயந்தி, என்னுடைய பக்தர்கள் எங்கே நாம சங்கீர்த்தனம் பண்ணி பாடிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு மத்தியில் நான் அங்கே இருக்கிறேன் அப்படின்னு பெருமாள் சொல்கிறார். அதனால் இந்த குலசேகரோட பாசுரங்களையும் அடுத்து வரப்போகிற 40 பாசுரங்களை என்ன சொல்கிறார், ஒரு நாளும் பெருமாள்கிட்ட என்ன கேட்கணும், எப்படி பக்தராக இருக்கணும், பெருமாளை எப்படியெல்லாம் நம்ம தொழ முடியும் அப்படின்னா அவருடைய முதல் ஸ்லோகத்தை ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஆலாபனம் பிரதிபதம் குருமாம் முகுந்த அப்படின்னு. அதாவது ஒருத்தரை ஒரே ஒரு பேரில் சொல்லி கூப்பிட்டாலே பெரிய விஷயம். ஆனால் இது என்ன பண்ணிருக்கார், ஸ்ரீவல்லபேதி. இந்த ஸ்ரீவல்லபேதி என்ற வார்த்தைக்கு ஸ்ரீவல்லப இதி, ஸ்ரீவல்லபேதி வரத இதி, ஜெகன்னிவாச இதி அப்படின்னு ஸ்ரீவல்லபான்னு வரதன்னு சொல்லி ஜெகன்னிவாசன் சொல்லி அப்படின்னு ஒரு பேராக சொல்லலாம். எதுக்கு அவர் இத்தனை இதி எதுக்கு சொல்கிறார், ஸ்ரீவல்லப இதி ஸ்ரீவல்லபேதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரியேதி பவலுண்டன கோவிதேதி அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு இத்தனை எல்லாத்தையும் ஒன்றா சொல்லிட்டு கடைசியில் ஒரு இதி சொல்லலாமே அப்படின்னா இந்த சம்ஸ்கிருதத்தோட சிறப்பே என்னன்னு கேட்டால் ஸ்ரீவல்லப இதி தயாபர இதி
பக்த பிரிய இதி அப்படின்னு சொன்னால் பவலுண்டன கோவிதேதி, அதாவது சமுத்திரம் இருக்கே, சம்சாரம் என்கின்ற சமுத்திரம், அதை தாண்டுவதற்கு என்ன பண்ண உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு படகு போன்றவன். ஸ்ரீவல்லப இதி, ஸ்ரீன்னு சொன்னால் யாரு? தெய்வத்தன்மை பொருந்திய மேன்மை பொருந்திய ஸ்ரீ. ஸ்ரீ என்ன? மகாலட்சுமி. மகாலட்சுமியோட வல்லபன். வல்லபன் சொன்னால் என்ன? மனம்க்கு இசைந்த கணவர், தாயாருக்கு ரொம்ப விருப்பப்பட்டவர் அப்படின்னு சொன்னால் அவர்கிட்ட போய் கேட்கணும். பெருமாள்கிட்ட போய் நீ இதெல்லாம் எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு முன்னாடியே, ஒரு நிமிஷம் முன்னாடி நம்ம ஒன்று தாயார்கிட்ட போய் நின்று இந்த மாதிரி இருக்குது, இப்போ தான் இப்போ தாயாரை சேவிச்சுட்டு பெருமாள் சந்திக்கு போய் பெருமாளை சேவிக்கணும் அப்படின்னு சொன்னால், அப்போ அவள் என்ன பண்ணுவாள்? குழந்தை வந்திருக்கு, நல்லா பார்த்துட்டு அனுப்புங்கோ அப்படின்னு சொல்லுவாள். ஏன்னா தாயாரோட அபரிவிதமான கருணைக்கு பெருமாளோட கருணை எவ்வளோ தூரம் இருக்கும் அப்படின்னு சொன்னால், அவளுக்கு சாமர்த்தியம் தத்தா மாதிரி. எனக்கு ஒரு சாமர்த்தியம் 4 வரி தான் சொல்ல முடியும். ஆழ்வார் போல சாமர்த்தியம் அவர் 1000 பாசுரங்கள் சொல்வார் அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு இது கிடைக்கும். அவளுக்கு இருக்கிற ஆற்றலுக்கு ஏற்ப அவளோட எபிலிட்டி டு ஸ்பீக் ஃப்ளூயண்ட், எபிலிட்டி டு ஸ்பீக் என்ன வார்த்தைகளை வச்சு சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு அவளுக்கு என்ன பண்ண முடியும்? பெருமாளோட கருணை, அதனோட சிறப்பு, பெரியவாள்லாம் சொல்லியிருக்கிற விஷயங்களோட தொகுப்பு எல்லாத்தையும் சேர்த்து சொல்வாளாக இருக்கும். ஆனால் தாயாரோட கருணை, அவள் தன்னுடைய மக்களிடத்தில் அதாவது ரொம்ப விருப்பத்தோட மனதில் சௌலபியமாக நம்ம பசங்க வந்து நம்மளை சேவிக்கிறது, இதுகளுக்கு எதான கொடுக்கணுமே அப்படின்னு யோசிக்கிறான்னு வைங்கோ. அப்படின்னா அதுக்கு ஒரு அளவு, அதை சொல்லவே முடியாது. தாயாரோட கருணையை சொல்லறதுக்கு வாக்குக்கும் மனதிற்கும் எட்டாது, இயல்புக்கு தாண்டினது. யார் ஒரு முயற்சி பண்ணாலும் அந்த முயற்சி எப்படி இருக்கும்னு சொன்னால் பலிதமாகுமான்னு கேட்டால் பெரிய கொஸ்டின் மார்க் தான். அவளுடைய கருணையை போய் வார்த்தைக்குள்ளே அடக்க முடியுமா? அவ்வளோ சாமர்த்தியம் யாருக்கான இருக்கா? அத்தனை சிறப்புத்தன்மை வாய்ந்த வார்த்தைகளும் வார்த்தையின் பலமும் இருக்கா யாருக்கிட்டையான? அதாவது த பவர்ஃபுல் வேர்ட்ஸ், இட் பெனட்ரேட்ஸ் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் மனதை நிறுத்தி உள்ளுக்குள்ளே நுழைந்து அவளுடைய கருணை இத்தகையதுன்னு காட்டக்கூடிய அளவுக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகள் யாரிடமாக இருக்கும்னு கேட்டால் அது வாய்ப்பில்லை அப்படின்னு அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு, கேள்விக்குறையில் நிற்கக்கூடியது. ஏன்னா இதற்கும் வாக்குக்கும் சொல்லுக்கும் எட்டாத கருணை, அந்த அளவுக்கு கருணை கொண்டவள். அப்படின்னா அவள்கிட்ட போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு அப்புறமா அடுத்த பிரதட்சணத்தில் பெருமாளை போய் சேவிக்க நம்ம போனோமான, இதுக்கு நடுவில் இந்த பிரதட்சணத்துலேருந்து அந்த பாதி பிரதட்சணத்தை முடிச்சுட்டு பெருமாள் சந்திக்கு வரத்துக்குள்ள பெருமாள் என்ன பண்ணிடுவாள்? இது மாதிரி பசங்க வந்திருக்குது, இப்படி பாராமுகமாக அப்படியே அந்த பக்கமாக பார்த்துட்டு இருக்கக்கூடாது, பசங்களை நானே குளிர கட்டாட்சித்து அனுப்பியிருக்கிறேன், மேலும் சுவாமி தேவரர் என்ன சொல்லணுமோ பசங்களுக்கு ஓண்டுறதை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு. அப்போ பெருமாள் ஆந்தேவி அவசியம் அனுப்புகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு பெருமாளோட அந்த இயற்கையான சிரிப்பு இருக்கும் இல்லையா, அதை வந்து இப்போ பெருமாள் சொல்லி ஆகுமா ஆகட்டும் அப்படியே பண்ணுறேன் அப்படின்னு. இதில் என்ன அவளுடைய சிறப்பை சொல்கிறதுனால ஸ்ரீவல்லப இதி, நீ யார் தெரியுமா? நீ கிருஷ்ணர்கிட்ட போய் சொல்கிறார், நீ யார் தெரியுமா? ஸ்ரீவல்லப இதி, ஸ்ரீவல்லபேதி வரதேதி வரத இதி. உனக்கு என்ன பேர் வச்சுருக்கு? வரதன்னு பேர் வச்சுருக்க. வரதன் என்ன சொன்னால் என்ன பண்ணணும்? கேட்டதெல்லாம் தரணும். வரதம் வரம் தரக்கூடியவர் வரதர். அப்படின்னா வரன் எவ்வளோ என்ன கேட்ப நீ? அது நம்மளுக்கு தேவைகளுக்கு ஏற்ப கேட்போம். நம்ம கூட நம்ம மனுஷ சுபாவத்தில் ஒரு பெரிய விஷயம் என்ன இருக்குன்னு கேட்டால், யார்கிட்ட போய் என்ன கேட்கணும், நம்மளுக்கு ஓணுன்றதெல்லாம் கேட்போம் சொல்லுவோமே தவிர அது தேவைதானா, அதை வச்சு நம்மளால் பராமரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் நிறைய நேரத்தில் அதுக்கு ஒரு ரெண்டாவது இன்னொரு பெர்ஸ்பெக்டிவில் அதை பற்றி யோசிக்காமல் பெருமாள்கிட்ட போய் இதை கொடு அதை கொடுன்னு நம்ம கேட்டுப்போமா இருக்கும். அப்போ சுவாமி மனசுக்குள்ளே சிரிச்சு போகிறான். ஏன்னா இதுக்கு இதெல்லாம் வச்சு பராமரிக்கவே தெரியாது, இதுக்கே இதனோட வேலையை செய்யறதுக்கே இதுக்கு சாமர்த்தியம் பத்தாது போகிறது, சாமர்த்தியம் போகல. அப்படி இருக்கும்பொழுது இன்னும் அதை கொண்டா இதை கொண்டான்னு கேட்கறது சரி அப்படின்னு சுவாமி அதை வறுமையாக காதில் வாங்கிப்பார். சமயம் வரும்போது தரலாம் அப்படின்னு. சரியான சமயம் வரணும் இல்லையா, பராமரிப்பதற்கு ஏற்ற சமயம். இப்போ மாங்காய் இருக்குது, மாமரத்தில் காய்ச்சிருக்கு, நிறைய இருக்குது, அது பழுக்கிற சமயம் எப்போ வரணும்? இன்னைக்கு ஆனி மாதத்து 10 தேதி ஆச்சுன்னு சொன்னால் கூட இதுக்கு முன்னையே அது எப்போவோ பூத்து பிஞ்சு வச்சு அது வளர்ந்து பெருசாக இருந்தால் தான் மரத்தில் இப்போ பழுக்கும். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே எடுத்து, ஒரு 15-20 நாளுக்கு முன்னாடியே எடுத்து அது எப்படி பழுக்க போடணுமோ அப்படி பழுக்கப்படுது, அப்போவே பழுத்திருக்கும். அதனால் பூவானாலும் பூத்தா கூட பிஞ்சு காயாகி பழமாவதற்கு எத்தனை காலம் பிடிக்குமோ அதுபோல் நம்முடைய கோரிக்கைகளும் இறைவன் முன் வைக்கப்பட்டால்
அந்த அந்த கோரிக்கைகள் தேவையானதாகவும் அவசியமானதாகவும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருந்தால் அத்தகைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். நமக்கு அது தகுதி இருக்கணும். அதுபோல் அதனால் வல்லப இதி வரத இதி அப்படின்னு சொன்னால், வரதன் என்ன சொன்னால் நிறைய அவர் வக்காட்ட வரங்கள்லாம் தருவார். இது மாதிரி அதுக்கு ஏற்கத்தக்க சமயம் வந்த பிறகு தான் தருவார். ஆனால் சில சமயத்தில் பெருமாள் வரத ஹஸ்தம் அபயஹஸ்தம் அப்படிலாம் வச்சுருக்கார். ஆனால் காஞ்சிபுரத்தில் தேவ பெருமாள் என்ன பண்ணியிருக்கார், அவரை வரத ஹஸ்தமாக வச்சுருக்கார் தெரியல. பெருமாள் இப்படி காமிச்சுட்டுருக்கார். அதாவது எல்லா விதமான பாசிட்டிவ் எனர்ஜி அவருடைய கையிலேருந்து கிடைக்கிறது இல்லையா. பெருமாளே சுத்த சத்துவமயமான சரீரம். அவருக்கு பார்த்தா அந்த குளிர கடாட்சிக்கிறது மட்டும்தான் தெரியும். பெருமாள் என்ன கிடையாது, ரஜஸ் தமஸ் எல்லாம் இல்லை, முழுக்க சுத்த சத்துவமயமானது. அப்போ பெருமாள் என்ன பண்ணிட்டு இருக்கார், அபயம் காட்டின்னு இருக்கார். அப்போது அப்பைய தீட்சிதர்லாம் அவர்கிட்ட பேசி பெருமாளோட கான்வர்சேஷன் அதுபோல் சொல்லும்போது, அப்பா நீ எத்தனை நாளாக வரதன்னு பேர் உனக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வரதஹஸ்தம் வச்சுருப்ப, வரதன் காட்டதெல்லாம் தருவான் அப்படின்னு நினச்சின்னு வந்தா, இங்கே உனக்கு வரதன்னு பேர் வந்துடுத்து, வரதஹஸ்தம் தான் வச்சுருப்பேன்னு பார்த்தா இல்லை, நீ இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க, அபயஹஸ்தம் வச்சுருக்க. அதனால் உனக்கு போய் என்ன கிடையாது, பேருக்கும் அதுக்கும் இல்லை. அதனால் நீ அபயம் காட்டுருக்க. உன்னுடைய திருவடியில் தஞ்சம் என்றால் அவர்கள் அனைவருக்கும் அபயம் அஞ்சேல் அப்படின்னு சொல்லி நீ சொல்கிறது நல்ல தெளிவாக புரியுறது அப்படின்னு சொல்கிறார். அதனால் இந்த பாசுரத்திலே இந்த செய்யுள்ள மட்டுமே முதல் ஸ்லோகத்திலேயே நிறைய இருக்குது. அதாவது ஸ்ரீவல்லபயதி வரதேதி தயாபரேதி பக்தப்பிரிய கோவிதேதி பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாதன் நாகசயனேதி அப்படின்னு சொன்னால், பக்தப்பிரிய பவலுண்டன கோவிதேதி நாதேதி நாகசயனேதி ஜெகன்னிவாசேதி ஜெகன்னிவாசன் ஆலாபனம் பிரதிபலம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த ஒரு நாமத்துக்கும் என்ன பொருள்னு நம்ம பார்க்கலாம். இன்னும் விரிவாக கூட பார்க்கலாம். இவை அனைத்தும் சொல்லுபவனாக என்னை ஆக்கு அப்படின்னு கேட்டுக்கிறார். இவை அனைத்தையும் இத்தகைய நாமங்களை மறக்காமலும் மனதில் ஈடுபாட்டுடனும் சொல்லுபவனாக என்னை ஆக்கு அப்படின்னு. இந்த இடத்துல ஒரு பெரிய விஷயங்கள் பெரியவாள்லாம் இது பண்ணிப்பான். கூரத்தாழ்வான் தாயாரோட கிருப்பை, அவளுடைய குணாதிசயங்கள், அவளுடைய குணங்கள், அவளுடைய கருணை செய்யக்கூடிய சிறப்பு அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரபந்தம், ஒரு செய்யுள் தொகுப்பு, ஒரு ஸ்லோகம் எழுதணும் அப்படின்னு பார்த்து ஆரம்பித்த போது முதல்ல எடுத்துன்னு விட்டார். எழுத்தாணி ஓலை எல்லாம் கிடச்சது. எடுத்து உட்காந்து விட்டார். எழுத ஆரம்பித்தோடனே தாயாருங்கிறவள் ஜெகன்மாதா, அவள் எவ்வளோ பெரியவள், அவளை பற்றி நம்ம போய் எழுத ஆரம்பிக்கிறோம், நம்மளுக்கு இது எழுதினா சிறப்பாக வருமா அப்படின்னு. அப்போ உடனே தாயார் சன்னதியிலே போயிருந்து, அம்மா இது மாதிரி எழுதணும்னு ஆரம்பித்தேன், இப்படி ஒரு எண்ணம் மனசில் வருது, அதனால் நீயே எனக்கு சொல்லிக் கொடு, எப்படி எழுதணும்னு ஒரு இதுவாக சொல்லிக் கொடு, நான் எழுதுறேன் அப்படின்னு. அது ஆச்சு. தாயார் சிரிச்சுக்கிண்டா. இவர் அங்கேயே தாயார் சன்னதியிலேயே புஸ்தகத்தையும் எழுத்தாணியும் எடுத்து வச்சுன்னு வந்தார். ஒரு வரி கூட எழுத துவங்கியிருக்க மாட்டார். அப்போ உடனே மறுபடியும் தாயார்கிட்ட ஒரு விஞ்ஞாபனம், நீ என்ன பண்ணுற, இந்த எழுத்தாணி ஓலை எல்லாத்தையும் உன்கிட்டயே கொடுக்குறேன், நீ என்ன பண்ணுற, வேகமாக உன்னுடைய கருணைகள் எப்படி இருக்கும், உன்னுடைய கருணையோட சிறப்பு என்ன, உன்னுடைய தேஜோமயமான இந்த இது இருக்கே பார்வை, கருணையே மிளிரக்கூடிய பார்வை, எல்லாத்தையும் சேர்த்து நீயே ஒரு ஸ்லோகம்லாம் எழுதிவிடு. என்ன ஆழ்வீர், என்ன கூரத்தாழ்வீர் இப்படி சொல்கிறாரு, நான் எழுதினா என்ன ஆகும், அப்போ நான் தானே ஆக்கணும்னு. இல்லை, நீங்கள் எழுதி கொடுத்துடுங்கோ, நான் கீழே கூரத்தாழ்வான் அப்படின்னு நான் கையெழுத்து போடுறேன். இது என்ன இருக்கு, சப்ஜெக்ட் நான் எழுதணும், நீ கையெழுத்து போட்டால் எப்படி அப்படின்னு. அப்போ சொன்னாராம், நீனே எழுதினா அது என்ன பண்ண மாட்டா, நிறைய பேர் வாசிக்க மாட்டா, என்ன போல இருக்கவா எழுதினா அதுக்கு நிறைய பேருக்கு அது சென்று அடையும், அதனால் நீனே எனக்கு உபகாரம் பண்ணணும், தாயாரே பெரிய கிருப்பை பண்ணி இந்த தாயாரோட கிருப்பை எப்படி இருக்குதுன்னு எழுதுறேனே அதுக்கு உறுதுணை செய்யணும்னு கேட்டுண்டாராம். அதனால் நம்ம என்ன எழுதினாலும் நம்மளுடைய எழுத்துக்கோட சிறப்புக்கு பெருமாள் தான் என்ன பண்ணணும், அதற்கு துணை நின்று அனுகிரகம் பண்ணணும். அதுபோல் பேச துவங்குறோம் அப்படின்னா இந்த பேச துவங்கிறதுக்கும் அதற்கு உள்நின்று பொருள் அப்படின்னு சொன்னால் என்ன, பெருமாள் நமக்குடைய பேசக்கூடிய சொற்களுக்கு அவனே உயிராகவும் அதுக்கு பொருளாகவும் இருந்து வழி நடத்தணும் அப்படின்னு பெருமாளையே நம்ம கேட்டுக்கிறோம். ஸ்ரீகிருஷ்ணரையே நம்ம வேண்டி நிற்கிறோம். இதனுடைய தொடர்பு இன்னும் இந்த முதல் ஸ்லோகத்தில் இருக்கிற எல்லா நாமங்களுக்கும் சிறப்பான பொருளை வரப்போகிற பதிவுகளில் பார்க்கலாம். குலசேகர ஆழ்வார் திருவடிகளே சரணம்.